வணக்கம். இன்னைக்கு விஜய் முதலமைச்சர் ஆகுறாரு. ஜோசப் விஜய் என்கிற நான் அப்படின்னு சொல்றத எப்படி மக்கள் ஆர்வமா கேட்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அதேகளுக்கு ஆர்வத்தோட நாங்களும் காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடுவோம் விஜய்க்கு. அதுக்கப்புறமா இப்ப அதிமுகவில் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த மிக முக்கியமா பார்ப்போம். அதிமுகவில் ஒரு 47 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சாங்க. இவங்களை கொண்டு போய் எடப்பாடி பழனிசாமி பாண்டிச்சேரி ரிசார்ட்ல வச்சாரு. எதுக்காக வச்சாரு? விஜய்க்கு தனிப்பெரும்பான்மையில இல்லை, 118 எம்எல்ஏக்கள் இல்லை, 108 எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அதிமுக கூட்டணியை தாவேகாவுக்கு நம்ம கூட்டணி கட்சிக்கான ஒரு இது கொடுக்கக்கூடாது, கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு முயற்சி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. விஜயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் கூட்டணி ஆட்சி வர்ற கட்சிகளுக்கு கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு உண்டு அப்படின்னு ஏற்கனவே அறிவிச்சாரு. இது தமிழ்நாட்டில் ஒரு வித்தியாசமான ஒரு தேர்தல் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஏன்னா கூட்டணி கட்சிகளுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கும்போது கண்டிப்பாக எல்லாருமே கூட்டணி வைக்கணும். ஆனால் விஜய் மேலே தேர்தலுக்கு முன்னாடி ஒரு நம்பிக்கை இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ விஜய் பெரும்பான்மையில் ஜெயிச்சு வந்தோன்னா ஒரு 118 தொகுதிகளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 10 தொகுதிகளுக்கு ரொம்ப போராட வேண்டியதாக இருந்தது. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் கொடுத்துட்டாங்க, அப்புறமா காங்கிரஸ் கட்சி கொடுத்துருச்சு, விசிகா கொடுத்துட்டாங்க, எல்லாருமே கொடுத்துட்டாங்க. விசிகா நேற்று சாயந்தரம் தான் கொடுத்தாங்க. அது வரைக்கும் அவர் ஏன் இவ்வளவு தூரம் காலதாமதம் பண்ணாரு அப்படின்னா விஜய் இவ்வளவு ஆட்சியில உட்கார வச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல மிக தெளிவா இருந்தாங்க. அதிமுக திமுக ரெண்டுமே தெளிவா இருந்தாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா அதிமுக இருந்த 47 எம்எல்ஏக்களை கொண்டு போய் பாண்டிச்சேரியில் வச்சிருந்தார். யாருமே விஜய் சைடு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தது. ஆனா நேற்று எல்லாத்தையுமே சென்னைக்கு வர வச்சு அதிமுக எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தை நடத்தினார். சரி, தாவேகால இருந்து அதிமுகவோட யாரும் பேச்சுவார்த்தை நடத்தலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. விஜயோட நெருங்கின நண்பர் விஷ்ணு ரெட்டி அவர் என்ன செஞ்சாரு, எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் இவங்கள்ட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. பேச்சுவார்த்தை நடத்தினதுல மிக முக்கியமாக அவங்க கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சின்ன சின்ன கட்சிகளோட கூட்டணி வைக்கிறது எப்பயுமே டேஞ்சர். இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் ஒரு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்துருக்காங்க, விசிகாவும் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்துருக்காரு. கடைசி நேரத்தில் இவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணி ஆட்சியை கலைக்கிறதுக்கான ஒரு முயற்சி கூட நடக்கும். அப்போ பெரிய கட்சி அதிமுக அப்படிங்கிறது தான். விஜயை பொறுத்த வரைக்கும் திமுக தீய சக்தி அப்படின்னு தான். அதிமுக கிட்டத்தட்ட ஒரு 47 எம்எல்ஏக்கள் இருக்கும்போது இந்த 47 எம்எல்ஏக்களையும் வச்சு ஒரு ஆதரவு கொடுத்தாங்க. நிபந்தனையற்ற ஒரு ஆதரவு, வெளியே இருந்து கூட ஆதரவு கொடுக்கட்டும், அமைச்சரவையில் இடம்பெற வேணாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் விஷ்ணு ரெட்டி எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் இவங்கள்ட்ட எல்லாம் பேசியிருக்காங்க. இந்த டீல் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. நம்மளும் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இல்லை, இப்போ கூட்டணி ஆட்சி. அதுல விஜய் முதலமைச்சர். அவர் என்ன சொல்றாரு, அதிமுகவில் சிலர் முக்கியமான முன்னாள் அமைச்சர்களுக்கு நாங்கள் அமைச்சர் பதவி கொடுக்குறோன்னு வேற சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது நம்ம ஏன் அதை வாங்காம இருக்கணும், நம்மளும் இப்போ ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்தா நல்லது தானே அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. சரி, எடப்பாடி பழனிசாமியோட இது டிஸ்கஸ் நடக்குது. அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன கேட்குறாரு அப்படின்னா, நீங்க அமைச்சர் ஆயிடுவீங்க, நான் என்ன ஆகணும், நான் முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். விஜய் வேணா முதலமைச்சர் பதவியை எனக்கு விட்டு தர சொல்லுங்க, அவர் வேணா துணை முதலமைச்சர் பதவிக்கு வேணா இருக்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறார். எப்படி விட்டு தருவார்? மக்கள் விஜய் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி அங்கீகரிச்சிருக்காங்க, ஏற்றிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில விஜய் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுத்துட்டு அவர் துணை முதலமைச்சர் ஆவாரா? இதெல்லாம் சாத்தியப்படுமா? இது சரிப்பட்டு வராது. இது சிவி சண்முகத்துக்கும் சரி, எஸ்பி வேலுமணிக்கும் சரி மிகப்பெரிய ஒரு டென்ஷன் ஆகிப்போச்சு. என்னப்பா இது இப்படிலாம் பேசினா சாத்தியப்படாது, நமக்கான ஒரு வாய்ப்பு வந்திருக்குது. இப்போ நம்ம 3வது இடத்துக்கு போட்டோம், எதிர்கட்சிங்கிற அந்த கூட கிடைக்காது, நம்ம 3வது இடத்துக்கு போயிட்டோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இப்போ விஜய் நேரடியாக நம்ம கூட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. நடத்தும் போது நம்ம ஆதரிக்கிறத விட்டுவிட்டு இப்படி ரிசார்ட்ல கொண்டு வச்சு அவங்களையெல்லாம் மூல செலவு செஞ்சுக்கிட்டு இருந்தா சரிப்பட்டு வருமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. சரி, இதை தாண்டி இன்னொரு கேப்புலையுமே ஒரு கடை வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. திமுகவும் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, விஜயை முதலமைச்சர் ஆக்காம அதிமுக திமுக மீதி கூட்டணி கட்சிகளோட ஒரு ஆட்சி அமைச்சு பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விசிகா இவங்கள்ட்ட எல்லாம் ஆலோசனை பண்ணார், இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் முதல்ல ஸ்டாலின் இந்த மாதிரி பேச்செல்லாம் பேச மாட்டாரு. அவருக்கு இந்த மாதிரி எண்ணம்லாம் கிடையாது. யார் பெரும்பான்மையோ மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் அவர் என்ன செய்வார் அப்படின்னா அதை விட்டுருவார். ஆனால் இந்த சைடு எடப்பாடி பழனிசாமி தரப்புல ஸ்டாலினுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால கம்யூனிஸ்டுகளை விசிகா இவங்கள்ட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. நடத்திட்டு இது மாதிரி திருமாவளவனை முதலமைச்சராக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. ஏன்னா 2 கட்சியிலேருந்தும் யாருமே எடப்பாடி பழனிசாமியோ இந்த சைடில் ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ யாருமே முதலமைச்சர் வேணாம், திருமாவளவனை ஒரு தலித் முதலமைச்சரை தமிழ்நாட்டில் உருவாக்கி பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஸ்டாலினுக்கு இருந்தது. இது சம்மந்தமாக டிஸ்கஷன் ஓடிச்சு. எடப்பாடி பழனிசாமி தரப்புலையுமே இது சம்மந்தமாக உங்களுக்கு
நீங்களும் சரி, திமுக உங்களை வெளியே இருந்து ஆதரவு கொடுக்கும், கூட்டணி கட்சிகளும் உங்களை ஆதரிப்பாங்க, திருமாவளவன் வந்து முதலமைச்சராக ஏற்றுக்கங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருக்காங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அது சுத்தமாக உடன்பாடே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, நான் தான் முதலமைச்சர், அதுக்கு வந்து கம்யூனிஸ்டுகள், விசிகா கட்சிகள் இதெல்லாம் ஒத்துக்கணும், அது திமுகவும் அதை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறார். இதுக்கு வந்து கம்யூனிஸ்ட், விசிகா யாருமே ஒத்துக்கலை. எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் அப்படின்னா அதை ஏற்றுக்கவே முடியாது. திரும்ப வந்து முதலமைச்சரை ஏற்றுக்கங்க, அதுக்கு வேணால் கம்யூனிஸ்டுகள் கூட நாங்கள் கூட ஆதரிக்கிறோம், ஆனால் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்றுக்க முடியாது, அதுக்கு திமுகவும் சப்போர்ட் பண்ணுங்க, வெளியே இருந்து கூட ஆதரவு கொடுக்கக்கூடாது, அதுக்கு விஜயே வந்துடலாமே, மக்கள் வந்து பெரும்பான்மையை விஜய்க்கு தானே கொடுத்துருக்காங்க, அதனால் மக்களுக்கே நம்ம இது கொடுத்துடலாமே அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்தாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா திமுக வெளியே இருந்து ஆதரவு கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது தப்பு அப்படின்னு அதிமுகவுக்கு நம்ம கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி கட்சிக்குள்ளே இருந்து ஒரு எதிர்ப்பு குரல் வந்துச்சு. சரி, எடப்பாடி பழனிசாமி இதுக்கு சுத்தப்பட மாட்டார், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பதவியில் மட்டுமே குறியா இருக்கிறாரு, யார் என்ன செஞ்சாலும் சரி எனக்கு முதலமைச்சர் பதவி தான் வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் அவர் இருக்கிறார். இதனால வேலுமணி, சிவி சண்முகம், விஜய் பாஸ்கர் இவங்க தலைமையில் ஒரு தனியாக ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டாங்க. லீமா ரோஸ் எங்கே இருப்பாங்கன்னு தெரியும்ல, எப்படி வந்து சசிகலாவுக்கு துரோகம் பண்ணாரோ அதே போல் வந்து லீமா ரோஸ் வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து எம்எல்ஏக்களாக காய் வச்சு காய் நகர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள்ட்ட படம் நிறைய இருக்குது. இது எடப்பாடி பழனிசாமிகிட்ட வந்து லீமா ரோஸை கட்சிக்குள்ளே வரும்போதே அவங்களுக்கு சீட்டு கொடுக்காதீங்க, வேணாம், அவங்களால பிரச்சனைகள் வருங்க, ஏகப்பட்ட பிரச்சனையை நீங்கள் சம்பாதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா 300 கோடி ரூபா பணம் தருது லீமா ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து லால்குடி சீட்டை கொடுத்து அவங்களே தொகுதியில் அதிகபட்சமான வாக்காளர்களுக்கு காசை கொடுத்து தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ இது தேவையா? இப்போ லீமா ரோஸ் வந்து ஆதவ அர்ஜுனாவோட மாமியார், அவங்க மூலமாக தாவேகா சைடு எல்லாத்தையுமே இழுக்கிறதுக்கான முயற்சி பண்ணுறாங்க. 3/2 பங்கு எம்எல்ஏக்கள் வந்து அந்த சைடு போயிட்டாங்க அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது. எடப்பாடி பழனிசாமினால 32 எம்எல்ஏக்கள் இருக்கலாம். இப்போ 36 எம்எல்ஏக்கள் வந்து இப்போ சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி இவங்களை வந்து ஆதரிக்கிறாங்க. மத்தியானம் வரைக்கும் பேசி பார்த்தாரு எடப்பாடி பழனிசாமி திருமாவளவன் முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால தான் திருமாவளவன் நேற்று சாயந்தரம் தான் கொடுத்தாரு, தாவேகாவுக்கு ஆதரவு கடிதம் கொடுத்தாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி திருமாவளவனை முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஒத்துக்கவே இல்லை, கடைசி வரைக்கும் ஒத்துக்கலை. நான் தான் முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திடீர்னு என்ன செஞ்சிட்டாரு, அவர் பாட்டுக்கு இது பண்ணிட்டாரு. உடனே சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் வீட்டில் வந்து எல்லாமே ஆலோசனை பண்ணாங்க. பண்ணதில் வந்து அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க, தாவேகாவை நம்ம ஆதரிக்கலாம், நம்ம ஆதரித்து அமைச்சரவையில் நம்ம இடம்பெறலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு விஷ்ணு ரெட்டிட்டையும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இது எடப்பாடி பழனிசாமி இதை பார்த்தோன்னா அவர் என்ன செஞ்சார், டக்குன்னு உடனே புதுசாக ஆட்சி அமைக்கிற கட்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒரு இதை போட்டார். இது போட்டோன்னா தான் வேலுமணிக்கும் சரி, சிவி சண்முகத்தும் சரி பயங்கர டென்ஷன் ஆகிப்போச்சு. சரி, நம்ம வந்து நம்மளோட முடிவு எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார். இப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அதிமுக எம்எல்ஏயோட சட்டமன்ற குழு தலைவர் ஆகிறது கூட வாய்ப்பு இல்லை. ஏன்னா சிவி சண்முகம் வந்து பயங்கரமாக டென்ஷனில் இருக்கிறாரு. ஒரு கட்சிக்கு ஒரு வலுவான கூட்டணி அமைக்கிறதுலையும் பாகுபாடு, கூட்டணி அமைக்கிறதுலையும் ஈகோ பார்க்கறது, அது இல்லாமல் அவர் மட்டும்தான் முதலமைச்சர், மற்ற எல்லாத்தையுமே வந்து மட்டமாக நினைக்கிறது, யாரையுமே மதிக்கிறது கிடையாது, யாருக்குமே ஒன்றும் தெரியாது, அரசியல்னா என்னன்னே புரியாது அவங்களுக்குலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல எடப்பாடி பழனிசாமி கடைசி வரைக்கும் பேசியிருக்காரு. சிவி சண்முகத்துக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு நேரடியாக வாக்குவாதம் நடந்திருக்குது. நீங்கள் கட்சி நலனை பற்றி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? முதலமைச்சர் ஆகணும், முதலமைச்சர் பதவி தான், கட்சி பதவி தான், கட்சியில் வந்து முக்கியமான பதவி, பொதுச்செயலாளர் பதவி, இந்த இதுக்கு மட்டும்தான் நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க. கட்சி வந்து ஜெயிக்க வைக்கணும், கட்சியை வந்து கூட்டணி பலத்தோடு நம்ம ஜெயிக்கணும், அதுக்கான என்ன முயற்சியை நீங்கள் எடுத்தீங்க? ஒன்றுமே பண்ணலையே. வேட்பாளர்கள் வந்து போட்டி போடுறாங்க, அவங்க வேட்பாளர்களுக்கு கட்சி ரீதியான ஒரு பணம் கொடுக்கணும், பணம் கொடுக்கவே இல்லை. இன்னைக்கு தோத்ததுக்கு மிக முக்கியமான காரணம் அதுதான். அதே போல் திமுக மேலே மக்கள் அதிருப்தியாக இருந்தாங்க. அந்த அதிருப்தியை வந்து மக்கள் வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போடலாம்னு நினச்சா அதிமுக இப்படி செதஞ்சு போய் கிடக்குதே அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் அவங்க மைண்டில் வந்து தான் விஜய்க்கு இவ்வளோ ஓட்டு போட்டாங்க. விஜய் ஜெயிக்கிறாலே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் விஜய் ஜெயிக்க வச்சதே நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி மேலே வந்து சிவி சண்முகம் நேரடியாக ஆலோசனை கூட்டத்தில் குற்றச்சாட்டை சொல்லி பயங்கரமான வாக்குவாதம்லாம் ஆயிருந்திருக்கு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல எடப்பாடி பழனிசாமிக்கு. இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் இப்படியெல்லாம் பேசுகிறானுங்களே, நம்மளை இவ்வளோ கேவலப்படுத்துகிறானுங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அப்செட் ஆகிட்டார். வெறும் பேச முடியல. அவர் பேசுறது தான் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, அவர் சொல்கிறது தான் எல்லாருமே கேட்டாங்க. ஆனால் தேர்தலுக்கு முன்னாடியிலேருந்தே சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமினால ஒன்றும் செய்ய முடியாது, அவ்வளவு தொகுதிகளுக்கு போய் நான் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன், மக்கள் வந்து ஒரு எழுச்சியை பார்க்குறேன், மக்கள் வந்து எனக்கு ஓட்டு போடுவாங்க, திமுக மேலே அதிருப்தி இருக்குது. திமுக மேலே அதிருப்தி இருந்துச்சு,
ஆனால் அது அதிமுகவுக்கு வர ஓட்டை அதிமுகவுக்காக அறுவடை பண்ண முடியல எடப்பாடி பழனிசாமினால. விவசாயின்னு சொல்லிக்கிறாரு, அறுவடை பண்ண முடியல, ஓட்டை அறுவடை பண்ண முடியல. அப்படியே மடைமாற்றி விட்டாரு. எல்லாம் ஒரு மாற்றம் வேணும்பா, விஜய் வரட்டும், விஜய்னால ஏதோ ஒன்று செய்ய முடியும், சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருந்தது. அப்புறமா நேற்று மத்தியானம் பார்த்தாரு எடப்பாடி பழனிசாமி சிவி சண்முகத்தும் பயங்கர சண்டையா. நேராக அவர் சிவி சண்முகம் வீட்டில் வந்து எஸ்பி வேலுமணி, விஜய் பாஸ்கர், அப்புறமா லீமா ரோஸு, மரகதம் குமரவேலு இப்படின்னு சொல்லிட்டு அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாமே தனியாக ஆலோசனை பண்ணாங்க. அவங்க எல்லாமே ஆலோசனையில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஏன் விஜய்க்கு ஆதரிக்கக்கூடாது, நம்ம அமைச்சரவையில் இடம் பெறுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக லீமா ரோஸுக்கு அமைச்சரவையில் தாவேகால ஒரு அமைச்சர் பதவி கொடுப்பாங்க. அந்த அளவு தான் போகுது. இதே தமிழ்நாடு உருப்பட போகிறது இல்லை. அதை வரைச்சுனா ஒரு சைடு, இந்த சைடு லீமா ரோஸ் அப்படின்னு வந்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் லாட்ரி வியாபாரம் ரொம்ப கண்டிப்பாக நடந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது இல்லாமல் திருமாவளவனுக்கு விளையாட்டுத்துறை அன்று மதுவிலக்கு ஆயத்தீர்வு கொடுக்குறாங்க. சுத்தம் அப்படிதான் தோணுது. ஏன்னா பாண்டிச்சேரியிலேருந்து எல்லா சரக்கும் இங்கே வந்து இறங்கிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, அப்புறமா பார்த்தாங்க இந்த சைடு வந்து இவர் வேறு எடப்பாடி பழனிசாமி வேறு அவர் சமூக வலைதள பக்கத்தில் புதிதாக பதவியேற்க உள்ளவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு விஜய்க்கு ஒரு வாழ்த்தை சொல்லிட்டாரு. அப்படி வாழ்த்தை சொன்ன பிறகு சிவி சண்முகம் இனிமே தேரான்ட்டாரு. திருமாவளவனும் ஒரு முடிவு எடுத்துட்டாரு. ஏன்னா திருமாவளவன் அது வரைக்குமே ஒரு எண்ணத்தில் இருந்தார், நம்மளை முதலமைச்சர் ஆக்குவாங்க, திமுக அதிமுக ரெண்டுமே சேர்ந்து நம்மளை முதலமைச்சர் ஆக்குவாங்க அப்படின்னு யோசிச்சாரு. ஆனால் வந்து ஸ்டாலினுக்கு வந்து அந்த எண்ணம் இருந்தது, திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்கி விடலாம், நான் வெளியே இருந்து ஆதரவு கொடுக்குறேன். அதிமுக வந்து திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு ஓகே சொன்னால் இது அவர் துணை முதலமைச்சர் இருக்கட்டும் அப்படின்னு அவரால் ஏற்றுக்க முடியல எடப்பாடி பழனிசாமினால. விஜய் ஆண்டுட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. விஜய் வர்றதில் எங்களுக்கும் ஆட்சேபம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டாங்க. இப்போ என்னென்னா சிவி சண்முகம், வேலுமணி இவங்களுக்கெல்லாம் என்னன்னா, ஏற்கனவே விஷ்ணு ரெட்டி விஜயோட நண்பர் பேசியிருக்கிறாரு. பேசினவர் வந்து அவர் வந்து என்ன சொன்னார், உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காரு. அதையும் நம்மளையும் அமைச்சராக விடாம பண்றாரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு தான் அவங்களுக்கு இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமியை கழட்டி விட்டுட்டு இவங்க என்ன செய்யறாங்க, நாங்க தனியா போறோம், தாவேகாவோட நாங்க போறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி, விஜய் பாஸ்கர் இவங்க தலைமையில் உருவாகுது. இதனால என்ன ஆகுதுன்னா அதிமுக ரெண்டா உடையிறதான ஒரு சூழ்நிலை இருக்கு. எடப்பாடி பழனிசாமி சிவி சண்முகத்தோட இந்த முடிவு, நேரடியாக அட்டாக் பண்ணி பேசினது, இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இவங்க கட்சியை உடச்சிருவானுங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார். இறங்கி வர்றாரு இப்போ எடப்பாடி பழனிசாமி. இறங்கி வந்து என்ன செய்யறாரு, அவருடைய ஆதரவாளர்கள் இருக்காங்கல்ல, தளவாய் சுந்தரம், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, கேசி கருப்பண்ணன், ஜெயசுதா இவங்க மூலமா என்ன செஞ்சாரு, சிவி சண்முகம், எஸ்வி வேலுமணி இவங்களை வந்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்துறாரு. அந்த சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி அதிமுகவோட சட்டமன்ற கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஆனால் வந்து சிவி சண்முகத்தை பொறுத்த வரைக்கும், நான் இந்த தடவை எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த பதவிக்கு நான் சப்போர்ட் பண்ண போகிறதே இல்லை, நானே நிற்க போகிறேன், அதிமுகவோட சட்டமன்ற கட்சி தலைவராக நான் தான் நிற்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டார். அதனால் விஜய் தலைமையில் விஜய் தலைமையில் இருக்கிற தாவேகா கட்சிக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுவதற்கான ஒரு யோசனையும், அதே சமயத்தில் வந்து அதிமுகவோட சட்டமன்ற கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்காம அது சிவி சண்முகம் பெறுவதற்குமான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கர்மா வந்து சும்மா விடாதுங்க. யார் யாருக்கெல்லாம் எவ்வளவு வேலைகளை பார்த்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி, இன்னைக்கு அவர் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது அதிமுகவில் அப்படிங்கிறது தான் இது இருக்குது. நீங்கள் நேற்று வீடியோக்கள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், எடப்பாடி பழனிசாமியோட முகமே சுத்தமாக சரியில்லை, யாருமே அவர் மதிக்கலை அப்படிங்கிறது தெளிவாக அந்த இதுலேருந்து தெரிஞ்சுது. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு 36 எம்எல்ஏக்கள் வந்து சேர்ந்துட்டாங்க, தாவேகாவை ஆதரிக்க போகிறாங்க. விஜய் வந்து 5 வருஷம் தொடர்ந்து 5 வருஷம் ஆட்சி செய்வார் அப்படிங்கிறது எந்த ஒரு விதமான ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு தெரியுது. உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.